Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பீகாருடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வெளியாகி தேர்தல் களத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, ஸோ நிதிஷ்குமார் அண்ட் பாஜக அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடுமையான பிரச்சாரங்கள் அப்படின்றத முன்னெடுத்திருந்தாங்க. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி இருக்காங்க இல்லையா, பீகார்ல வந்துட்டு நிதிஷ்குமார் எப்படியாவது ரிமூவ் பண்ணியே ஆகணும், அவருடைய ஆட்சியை வந்துட்டு அகற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃபோர்ட்ஸ் அப்படின்றத போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல மறுபடியும் ஆட்சி அமைக்குது என்டிஏ அப்படின்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம்ல நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா பாஜக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான இடங்கள் அப்படின்றத வந்துட்டு இந்த டைம் கைப்பற்றி இருக்காங்க. லாஸ்ட் டைமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். பாஜக கிட்ட அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருந்தப்பையும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா தொடர பாஜக அனுமதி கொடுத்திருந்துச்சு. பட் இந்த டைம் அதே மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்ல நிதிஷ்குமாருடைய முதலமைச்சர் பதவி அப்படின்றதுக்கு ஆபத்தா, அதை தாண்டி காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் ஆர்ஜேடி எந்த இடத்துல தோத்தாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு மனப்பான்மை அப்படின்றதே இல்லை அப்படின்றது தான் இந்த தேர்தல் மிக தெளிவாக காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான ஓட்டுகள், அதிகப்படியான தொகுதிகளில் என்டிஏவனுடைய கூட்டணி அப்படின்றது தான் வின் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷமா முதலமைச்சராக நீடிச்சுக்கிட்டு இருக்க நிதிஷ்குமார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் அவர் முதல் டைம் வந்துட்டு முதலமைச்சர் ஆனப்ப வெறும் 7 நாள்ல அவருடைய ஆட்சி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு, அகற்றப்பட்டுச்சு. பட் இப்ப தொடர்ந்து 19 வருஷமா பார்த்தோம்னா பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு நிதிஷ்குமார். அங்க எந்த கூட்டணி வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் வரலாம், ஆனா முதலமைச்சர் நான் தான் அப்படின்றதுல நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, இந்த நிரந்தர முதல்வரே, நிரந்தர பிரதமரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அரசியல் களத்துல வாசகங்கள் இருக்கும். ஸோ அந்த நிரந்தர முதல்வரே அப்படின்ற வாசகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாறி இருக்காரு நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம போன டைம் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டைம் பாஜக அதிக இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாலும் போன டைம் வெறும் 40 to 50 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்த ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சி இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வின் பண்ணிருக்கு. இந்த டைம் வந்துட்டு எப்படியாவது முதலமைச்சர் பதவியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பீகார்ல முதல் டைமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பெரும் கட்சியா பாஜக தன்னை நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக முதலமைச்சர் பதவியை எடுத்துக்குவாங்க, நிதிஷ்குமாருக்கு ஓய்வு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இல்ல பாஜக வந்துட்டு அந்த கெட்ட பேரை எடுத்துக்காது, நிதிஷ்குமாருக்கு வழக்கம் போல முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு வருவாய், நிதித்துறை, உள்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான துறைகளை வந்துட்டு பாஜக கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நிதிஷ்குமார் தான் முதல்வராக தொடர்வார். ஏன்னா பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க முதல்வர்னா நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றுட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பரிதாபத்துக்குள்ளான நிலைமையில இருக்கு காங்கிரஸ், ஆர்ஜேடி அண்ட் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுரதா கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் ஒரு 30 தொகுதிகளில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே முன்னிலையில வர முடியல மகாபந்தன் கூட்டணின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியினால அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு மாற்றா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, அதாவது ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவர், அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, பீகார்ல அவர் தான் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிதிஷ்குமார் ஆல்ரெடி நல்ல ஆட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு மாற்றம் அப்படின்றது எங்களுக்கு
தேவைப்படலை. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடியை நாங்கள் சப்போர்ட் பண்ணல, ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கு இல்லையா, ஸோ தேஜஸ்வி யாதவ் அவருக்கு ஓட்டுகள் விழலை. அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு நிதிஷ்குமாரோ இல்லை பாஜகவோ பண்ண அளவுக்கு போதுமான பிரச்சாரங்கள் அப்படின்றத காங்கிரஸும் ஆர்ஜேடியும் முன்னெடுத்து வைக்கல. மக்களுடைய பிரச்சனைகள் பலதை அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க பிரபல வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரசாந்த் கிஷோருடைய தோல்வி அப்படின்றதும் பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரும் கட்சிகளா இருந்த ஐஜேகே அண்ட் ஆர்டிஜே இருக்காங்க இல்லையா, ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மண்டையில நடந்த போட்டியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய ஜனதா தளம், அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சி தனி பெரும்பான்மையோட வந்துட்டு வின்பெறக்கூடிய அளவுக்கு சாலிடா வந்துட்டு சோலோவா பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தமிழகம் மாதிரியான மாநிலங்கள்ல புதுசா கட்சி தொடங்கி இருக்கவங்களுக்கு இது ஒரு பாடமாகவும் இதுல இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன்லயே போட்டியிடாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து கிட்டத்தட்ட 10வது முறையா அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்க போறாரு நிதிஷ்குமார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் பத்தி தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், யார் இந்த நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உறுப்பினராக இருந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவோட கூட்டணி வச்சு எம்பி ஆகி ரயில்வே துறை அமைச்சராகி அதுக்கப்புறமா திருப்பி வந்து மாநில அரசியலில் கால் பதிச்சு கிட்டத்தட்ட நிதிஷ்குமாருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அரசியல்ல போய் சாதிக்கணும், அரசியல்ல வந்துட்டு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய லைஃப் ஸ்டோரி அப்படின்னா அது நிதிஷ்குமாருடைய லைஃப் ஸ்டோரி தான். சரியோ தப்போ எனக்கு நியாயம் தர்மம் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது, என்ன யார் முன்னிலைப்படுத்துறா, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்துட்டு யார் உறுதுணையா இருக்கா, அது தேஜஸ்வி யாதவ் வந்துட்டு நீங்க முதலமைச்சரா இருந்துக்காங்கன்னா இப்பயே நான் தேஜஸ்வி யாதவ் கூப்பிட்டு கூட்டணி அமைச்சு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். அதே 2 வருஷத்துல எனக்கும் தேஜஸ்விக்கும் பிரச்சனை வருதுன்னா எந்த பாஜக வேணும்னு சொன்னோம்னா அதே பாஜகவோட போய் கூட்டணி அமைச்சுக்குவேன். ஆனா இங்க முதலமைச்சர் நான் தான் அப்படின்ற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அந்த ஒரு மனப்பான்மை நிதிஷ்குமாரை மீண்டும் 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 முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. 10வது முறையா மறுபடியும் பீகாருடைய அந்த முதலமைச்சர் அரியணை அப்படின்றத அலங்கரிக்க இருக்காரு நிதிஷ்குமார். சோ பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய பல சட்டமன்ற தேர்தல்கள் இருக்கு இல்லையா, அதுல காங்கிரஸ்க்கு பாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி கட்சிகள் கிட்ட அதிகப்படியான சீட்டுகள் கேட்க முடியாம தவிப்பதற்கு காங்கிரஸ்க்கு இது ஒரு முக்கியமான கரும்புள்ளியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டடா, பை பை.